ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப சூப்பராக டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் தேவைப்படும். அதில் தாளிப்பு வடகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அது கூட சேர்த்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் தண்ணி இல்லாமல் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் போல் அது எண்ணெயிலேயே நல்லா வறுபடட்டும். நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலரும் மாறி இருக்கு, நல்லா சுருங்கியும் வந்திருக்கு. இப்போ நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவை கலந்து விட்டுடலாம். அந்த கத்திரிக்காயில் நல்லா கோட் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் அதில் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க எண்ணெய் கத்திரிக்காயில் அந்த தேங்காயை சேர்த்து அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக அந்த மிக்ஸி அலசி, ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓப்பனே பண்ண தேவையில்ல, அப்படியே வேகட்டும். நல்லா தண்ணியெல்லாம் சூப்பராக சுண்டிடும். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நம்ம தட்டை அப்பப்போ ஓப்பன்லாம் பண்ணக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி இருக்கட்டும். அப்போ தான் நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதெல்லாம் குழம்பு சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கலாம். வெறும் சாதத்துக்கே இந்த எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா கடைசியாக கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. நல்லா பிஞ்சு கத்திரிக்காயில் செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் தான் எண்ணெய் கத்திரிக்காய் செய்வோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.